நடிகர் சங்கம் எலெக்ஷன் விஷயமா பேசுறதுக்கு எல்லா நண்பர்களும் வந்திருக்காங்க. நல்லது நடக்கும், நல்லவர்கள் பதவிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்களும் பெரும் குதூகலத்துடன் இந்த எலெக்ஷனில் பங்கெடுத்துக்கலாம்னு இருக்கோம். மற்றது ஓட்டில் காண்க. நடிகர்களை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட வந்து உங்களோட ஆதரவு தெரிவிக்கிறீங்க. எந்த மாதிரியான உங்களோட இதை வந்து சொல்லி அவங்களுக்கு எடுத்துக்கொடுங்க? இல்லை, எலெக்ஷன் தேதி வந்து அடுத்த மாதம் நடக்க போகுது. நம்ம கண்டிப்பாக வந்து ஓட்டு போடணும் அப்படின்ட்டு எல்லாரையும் போய் சந்திக்கிறோம். பெரிய நடிகர்கள் ரஜினி சார் சந்தித்தோம், இப்போ கமல் சாரை சந்தித்தோம். அதான் முறையாக எல்லாரையும் போய் சந்திக்கணும்ல, அதுதான் மரியாதை. ஸோ இட்ஸ் நைஸ் டு மீட் தெம். ஒரு விஷயத்துக்காக போய் மீட் பண்ணும்போது இட்ஸ் வெரி நைஸ். அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு எடுத்து போடுறாங்க? கருத்துகள் இல்லை, நாங்கள் என்ன, அதாவது எலெக்ஷனில் ஏன் நிற்கிறோம், என்ன ஒரு விஷன் வச்சுருக்கோன்றது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அதாவது ஆதரவுன்றது எனக்கு ரஜினி சார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, கமல் சார் ஆதரவு கொடுக்குறாங்கன்றது நான் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இது நடிகர் சங்கம் எலெக்ஷன், இது சட்டசபை எலெக்ஷனும் இல்லை. கண்டிப்பாக வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் நான் என்ன முறையாக தெரியும்ல அந்த எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் கேட்டது ஒன்றே ஒன்று, வந்து ஓட்டு போடணும், அதுதான் எங்களோட ஆசைன்னு சொல்லியிருக்கோம். கமல் சார் ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னோட கருத்துக்களை என்னை சந்திக்கும் போது சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் சந்திச்சு என்ன கருத்துக்கள் சொன்னாங்க? கருத்துக்கள் வந்து அதான் எப்படி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஏன்னா அவரோட விஷன் வந்து இட்ஸ் சம்திங் ஃபினாமினல். அவர் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஒரு 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 கைடாக இருக்கும். ஸோ ஒரு திரையரங்கம், அதாவது மல்டிப்ளெக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல ஹபீபுல்லா ரோட்டில் இருக்கிற அந்த 19 கிரவுண்டில் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்கான ஒரு அரங்கம் இருந்ததுன்னா, நாடக அரங்கம் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு அவரோட விஷனும். ஸோ அது இட்ஸ் சம்திங் நைஸ் தட் என்ன எங்களோட விஷனும் அதே தான். வி வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த ட்ராமா. வாக்காளர் பட்டியலில் வந்து முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த முறைகேடுகள் களையப்பட்டுருச்சா? அதான் 460 பேர் தூக்கிட்டாங்க அவங்க மெம்பர்ஸ் இல்லைன்ற அடிப்படையில். இன்னும் மேற்கொண்டு நிறைய ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இறந்தவங்களோட பேர்கள் ப்ளஸ் இவங்கெல்லாம் ஆர்டிஸ்டா இல்லை எந்த அடிப்படையில் சேர்த்துருக்காங்கன்ற ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்க்ரூட்னி ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. நடிகர் சங்கத்தை பற்றி நீங்கள் வந்து பல முறை பேசிட்டு இருக்கீங்க. இயக்குனர் சீமான் வந்து உங்களை வந்துட்டு ஒரு தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரியாக விமர்சிக்கிறாரு. என்னோட ஆதரவு யாருக்குன்னா எல்லாருக்கும் தெரியும். என் டீமே ஃபுல்லாக இங்கே இருக்கு. ஸோ ஆதரவு எப்படி இருக்கும் அதுவும் கேட்கக்கூடாது. அவங்க பின்னாடி நாங்கள் இருக்கோம், அவங்க தான் லீடர்ஸ், அவங்க பின்னாடி நாங்கள் இருக்கோம், அவ்வளோதான். பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய உங்களுடைய மதிப்பு என்ன நினைக்கிறீங்க நீங்க? அப்படிலாம் கிடையாது. அதான் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன். பழசு இப்போ பேச வரல. புது டீம் இருக்கு, இது கண்டிப்பாக ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ரஜினி சார் கமல் சாரை சந்திச்சிருப்போம், மேடத்தை சந்திச்சிருக்கோம். மூணாவது மேடம். இன்னைக்கு எங்களுக்கு முதலாக ஓப்பனாக எங்களுக்கு வந்து எங்கள் அணி அப்படின்னு டிக்ளேர் பண்ணதில் புஷ்பா மேடம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ், பாண்டவர் அணி. தேர்தல் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் வந்து இவங்க 2 பேரை சந்திக்கிறது வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் எல்லாரும் விஜய் சார், அஜித் சார் எல்லாரும் மீட் பண்ணோம். எங்களை விட அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷமாக இந்த சங்கத்தில் நடக்கிற மாறுதல்களை வந்து அவங்க கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. பத்திரிகைகளை படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கருத்தையும் அவங்க அறிக்கையும் படிச்சிருக்காங்க, எங்களுடைய பதிலையும் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூர்ந்து கவனிக்கிறதுனால ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. எங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆதரவு இருக்கும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எந்த மாதிரியான கருத்துக்கள் அவங்க முன் வச்சாங்க சார்? இல்லை, அது என்ன, அது அவங்களுடைய கருத்துக்கள் அது. ஆனால் அவங்க பேசுனதுலேருந்து பார்த்தா ஒரு மாற்றத்தை அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்றது தான் எங்களுக்கு தெரியுது. எலெக்ஷன் எப்போ நடக்கும்? தேதிகள் வந்து இந்த செப்டம்பர் மாத கடைசி அல்லது அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் இருக்கும். அது தேர்தல் அதிகாரி அறிவிப்பார்.